नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विपद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। हरे कृष्ण माता जी। प्रणाम माता जी। प्रणाम माता जी। हरे कृष्णा। हरे कृष्णा नमस्कार हरे कृष्णा माता जी। नमस्कार माता जी। हरे कृष्णा नमस्कारम नमस्कारम। हरे कृष्णा। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்று பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்டர் வந்து அந்த சமாதானம் ஆகல, நிறைய பேரை கொண்டுட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஏன் சமாதானம் ஆகலைன்னா பகவான் தான் அவருக்குள்ள இருந்து அந்த சமாதானம் ஆக விடாம இருந்தது. ஏன்னா பீஷ்மர் கிட்ட இருந்து இது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் பகவானின் செய்தியான ஸ்ரீமத் பகவத்கீதை கேட்டதும் முடிவை மாற்றிக்கொண்டு பகவானுக்கு அவர் தொண்டு செய்தார். அவ்வாறு தொண்டு செய்ததனால்தான் பகவானின் ஒரு புகழ் பெற்ற பக்தரானார் அர்ஜுனன். அர்ஜுனன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே அப்புறம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம். ஹரே மாதாஜி. அதான் மூன்று நிலை பக்தர்கள், மூன்று நிலையில உயர்நிலை பக்தர்கள்ட்ட அவங்கள்ட்ட ஏதாவது டவுட் இருந்தா நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். அப்புறம் சமநிலை பக்தர்கள் அவங்கள்ட்ட நட்போட இருந்து அவங்கள்ட்ட இருக்கணும். அப்புறம் நமக்கு கீழே உள்ள பக்தர்கள் இருந்தா அவங்கள அன்புக்காக கருணையாக இருந்து நம்ம ஏதாவது அவங்களுக்கு டவுட் இது பண்ணி அவங்கள இது பண்ணணும். அவங்களுக்கு பக்தி பற்றி. சூப்பர் பிரபு, தேங்க்யூ. ஸோ நம்மளோட உயர்ந்த பக்தர்கிட்ட நம்ம கேட்கணும். முதல்ல அவங்ககிட்ட நம்ம சிரவணம். டவுட் மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரே மாதிரி கங்கையை போல ஒப்பிடுறாரு. அதுக்கு கங்கை நதியை போல. சொல்லுங்க மாதாஜி. நம்ம பக்தி வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ஒரே மாதிரியா பகவான நினைக்கணும். எஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. பக்தவத்சலன் அவருக்கு ஒரு பேரு. ஏன்னா அவர் வந்து பக்தர்கள் வந்து புகழ் பெறணுன்றதுக்காக விட்டு கொடுப்பாரு. எப்படி இந்த ராமரார பாலம் கட்ட முடியாதா, பறக்க முடியாதா, ஆனா அனுமன் செய்யறதுக்கு அனுமன் புகழ் பெறணும்னு அவர் விட்டு கொடுக்கறாரு. அதே மாதிரி பீஷ்மர் புகழ் பெறணும்னு இங்கேயும் விட்டு கொடுக்கறாரு. அர்ஜுனன் புகழ் பெறணும். சண்டையில பகவான் என்ன பண்ணாரு, அர்ஜுனனை வந்து ஹீரோ ஆக்கிட்டார். அவர் தான் ஹீரோ, அர்ஜுனனை ஹீரோ ஆக்கிட்டார். அதனால அவர் பக்தவத்சலன், பக்தர்கள் வந்து பெருமை படணும்னு நினைக்கிறவர் அவர். தேங்க்யூ மாதாஜி. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு நினைச்சிருந்தா அவரால் உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்க முடியும். ஆனா அந்த கிரெடிட் அவர் யாரு கொடுக்குறாரு? பிரபுபாதர். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அந்த கிரெடிட் நம்ம கொடுக்குறார், நீங்களா பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
அதனால பகவானுடைய கருணை பிரச்சாரம் பண்றதுங்கிறது பகவானுடைய கருணை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரெடிட்டை பகவான் கொடுக்குறாரு. நீங்களா பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்களா பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நமக்கு என்ன தெரியும் பிரச்சாரம் பண்றதுக்கு? ஆனா பகவான் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். ஸோ நேற்று குந்தி மகாராணிய பிரார்த்தனை நிறைவடைஞ்சு மாதாஜி, அந்த கிருஷ்ணரோட பாதம் இது இது ஒவ்வொன்றுக்கும் அந்த குறி போட்டிருக்கோம். அது ஆமா இன்னைக்கு ஆமா ஆமா இன்னைக்கு நம்ம அதை பார்த்துடலாம். ஆ. ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். அஹோ மே பஸ்யதா ஞானம் ருதிரூடம் துராத்மனः பரக்யஸ்யைவ தேஹஸ்ய பஹ்வ்யோ மே ஷிவ்ஹீநீர்ஹதா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ல பிரபுபாத் கி ஜெய். யுதிஷ்ட மகாராஜன் கூறினார், என் விதியே, நான் மிகப்பெரிய பாவியாவேன். அறியாமை நிரம்பியுள்ள என் இதயத்தை பார். முடிவாக பிறருக்காகவே இருக்க வேண்டிய இவ்வுடல் பற்பல படைப்பிரிவுகளை கொண்ட வீரர்களை கொன்று குவித்துள்ளது. இந்த உடல் அப்படிங்கிறது பிறருடைய நன்மைக்காக இருக்க வேண்டிய இந்த உடல். ஆனா இந்த உடலை நான் பாதுகாக்கணும், நான் அரசன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை பேரை நான் கொண்டு குவிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி இன்னும் யுதிஷ்ட மகாராஜருக்கு அந்த வருத்தம் போகல. புலம்பிக்கிட்டே இருக்கார். பொருளுரை. ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? ஜெயஸ்ரீ கண்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆச்சா பக்தி வேதாந்த பிரபுபாதக்கு ஜே. பொருளுரை. 21,770 ரதங்களும் 21,770 யானைகளும் 1,09,650 காலாட்படைகளும் மற்றும் 65,600 குதிரை படைகளும் சேர்ந்தது ஒரு அச்சோனையாகும். குருட்சேத்திர போர்க்களத்தில் பல அச்சோனிகளை கொண்ட வீரர்கள் கொல்லப்பட்டனர். யுதிஷ்ட மகாராஜன் உலகிலேயே மிக சிறந்த அரசராக இருந்ததால் மிகப்பெரிய எண்ணிக்கையை கொண்ட வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு தானே பொறுப்பேற்றார். ஏனெனில் அவரை அரியாசனத்தில் அமர்த்துவதற்காகவே யுத்தம் ஏற்பட்டது. எப்படி பார்த்தாலும் இவ்வுடல் பிறருக்கென உள்ளதாகும். உடலில் உயிர் உள்ளவரை அது மற்றவர்களின் சேவைக்கு உரியதாகும். அது இறந்ததும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் புழுக்களுக்கும் உணவாக இருக்க வேண்டும். இத்தகைய நிலையற்றதொரு உடலுக்காக இவ்வளவு பெரிய படுகொலை செய்யப்பட்டதே என்று அவர் வருந்தினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு அக்ஷோனிங்கிறத இவ்வளோ பெருசு இருக்கும்போது 18 அக்ஷோனி சேனைகள் எவ்வளோ பேர் கொண்டு இருப்பாங்க இல்லையா? நேற்றே நம்ம பார்த்தோம், இத்தனை கோடி பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் என்னால தானே அப்படின்னு சொல்லி இங்கே யுதிஷ்ட மகாராஜர் வருத்தப்படுறார். ஸோ நம்ம இன்னைக்கு பகவானுடைய பாத சுவடுகள், அதாவது பகவானுடைய பாதங்கள், வலது பாதம் இடது பாதம், 2 பாதத்திலையும் பல பல சின்னங்கள் இருக்கு. வலது பாதத்துல கிட்டத்தட்ட 11 சின்னங்கள் இருக்கு. இடது பாதத்துல 8 சின்னங்கள் இருக்கு. மொத்தம் 19 சின்னங்கள் பகவானுடைய பாதத்துல இருக்கு. இது ரொம்ப அஸ்பீஷியஸ், புனிதமானது, நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. பகவான் பாதத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்னங்களும் பக்தர்களுக்காகவே, அவர்களுக்கு நன்மை பண்றதுக்காகவே இருக்கக்கூடியது. முதல்ல பார்த்தோம்னா ஒரு ஒரு கதிர் மாதிரி இருக்கும், பார்லி கதிர் மாதிரி இருக்கும். அந்த கதிர் என்ன பண்ணுது அப்படின்னாக்க எல்லா விதமான வளங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. ஏன்னா பார்லிங்கிற தானியங்களே ரொம்ப முக்கியமான ஒரு தானியம். பார்லி வச்சு உயிர் வாழ்ந்துடலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க பரத மகாராஜர் அதாவது பரதன் ராமருடைய ராமருடைய தம்பி பரதன் எதை சாப்பிட்டு உயிரோட இருந்தார்னா இந்த பார்லி, இந்த தானியங்களை தான் சாப்பிட்டு இருந்தார். கிருஷ்ணன் அவர் சாப்பிட்டு இருந்தார். ஏன்னா அவர் எந்த வேற ஒரு அரண்மனையில இருக்கிற மாதிரி ஒரு ஆப்புலண்டான உணவு வகைகள் எல்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை. அவரும் காட்டுல இருக்கிற மாதிரியே அவரும் இந்த தவ வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவர் தனியா நந்த கிராமத்துல அவர் அப்படிதான் வாழ்ந்தார். அப்போ இந்த பார்லி அப்படிங்கிற அந்த தானியத்தினுடைய கதிர் பகவானுடைய பாதங்கள்ல இருக்கு. அது நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. நிறைய இருக்கு, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். அடுத்தது சக்கரம். பகவானுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் அப்படிங்கிற சின்னம். இந்த சின்னம் நமக்குள்ள இருக்கிற 6 விதமான எதிரிகளையும் அழிக்கக்கூடியது. நமக்குள்ள 6 விதமான எதிரிகள் யார் இருக்காங்க? காம, குரோத, மோக, லோப, மதம், ஆச்சரியம். இந்த 6 விதமான எதிரிகளையும் பகவானுடைய தாமரை பாதத்துல இருக்கக்கூடிய அந்த சின்னங்கள், அந்த சக்கரம் அப்படிங்கிறது எல்லாரையும் வெட்டி எடுக்கக்கூடியது.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கோடு அப்படி நேரா போகும். ஊர்துவ ரேகா அப்படின்னு பேரு. அப்படி நேரா ஒரு கோடு போகும். ஊர்துவ ரேகா. அந்த ஊர்துவ ரேகா என்ன பண்ணுது அப்படின்னாக்க, நாம மேல் நோக்கி போகக்கூடிய பக்தியில நாம மேல் நோக்கி முன்னேறக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்குது. பக்தர்கள் எப்பவுமே என்ன பண்றது கிடையாது, கீழே போறது கிடையாது. ஸோ மேல் நோக்கி போகக்கூடிய அந்த கோடு அதை குறிக்குது. அப்புறம் எவ்வளவு தாழ்ந்த நிலையில ஒருத்தர் இருந்தாலும் அவங்களையும் உயர்த்தக்கூடியது. ஒரு மனிதன் எவ்வளவு தாழ்ந்த நிலையில இருந்தா கூட சரி, ரொம்ப பாவகரமான வாழ்க்கையில ஈடுபட்டு ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தா கூட அவங்களையும் உயர்த்தக்கூடியது அந்த ஊர்த்துவ ரேகா அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தாமரை. பகவானுடைய பாதங்களே நம்ம வந்து தாமரை பாதங்கள்னு பார்த்தோம் இல்லையா? பகவானுடைய பாதங்கள்ல தாமரை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம பங்கஜ நாபாய, நம்ம பங்கஜ மாலினே, நம்ம பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜ அங்கிரியே அப்படிங்கிறதுல பார்த்தோம். இப்போ இந்த தாமரையானது லக்ஷ்மி தேவியுடைய அந்த சின்னமா இருக்கக்கூடியது, லக்ஷ்மி தேவியை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம அந்த தாமரையில பார்த்தோம் அப்படின்னாக்க நெக்டர், அந்த தேன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பக்தர்கள் பகவானுடைய தாமரை பாதத்துல அந்த அமிர்தத்தை அவங்க வந்து சுவைக்கிறாங்க. அதை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்தது ஒரு ஒரு அங்குசம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது என்ன என்ன அப்படின்னாக்க, ஒரு யானையை எப்படி அடக்கிறதுக்காக அந்த யானை பாகன் அந்த அங்குசத்தை, அது யானை வந்து அவ்வளோ பெருசு, அந்த அங்குசம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதை வச்சு அந்த யானை பாகன் வந்து அந்த யானையை அடக்கி ஆள்ற மாதிரி நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது. நம்முடைய மனம் அப்படிங்கிறது அந்த யானை மாதிரி அடங்காத ஒரு தன்மை கொண்டது. இன்னைக்கு கூட பகவத்கீதையில அதை பார்த்தோம் நாங்க. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண அப்படின்னு சொல்றார். மனம் வந்து அடங்காதது, அது வந்து எப்ப பார்த்தாலும் அலைப்பாயக்கூடியது. அதனால பகவானுடைய தாமரை பாதத்துல இருக்கக்கூடிய அந்த அங்குசம் அப்படிங்கிறது அந்த அடங்காத யானை மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய மனதை அடக்கக்கூடியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அன்னைக்கு சொன்னீங்க பகவத்கீதை அந்த இதுல வந்து மனச வந்து காலையில எந்திரிச்சோடனே அடிச்சுக்கணும் சொன்னீங்க. ஆமா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லியிருக்காரு. அடிச்சுக்கல, ஆனா நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி அடிச்சுக்கணும்னு சொல்றாரு அவர். அப்பதான் அந்த மனம் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்த சின்னம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கொடி. கொடி அப்படிங்கிறது எப்பவுமே வெற்றியினுடைய சின்னமா இருக்கக்கூடியது இல்லையா? துவஜ அப்படின்னா கொடி. நம்ம கோவிலெல்லாம் பார்க்குறோம், கருட ஸ்தம்பம், கருட துவஜம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கொடி ஏற்றக்கூடிய அந்த இடம். ஸோ அந்த கொடி வந்து பக்தனுக்கு எப்பவுமே வெற்றி தான் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அந்த கொடி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஒரு வஜ்ரா, ஒரு ஒரு தண்டர் போல்ட், பகவான், அதாவது இந்திரன் கையில் இருக்கிற வஜ்ராயுதம் மாதிரி ஒரு வஜ்ராயுதம் இருக்கு. அந்த வஜ்ராயுதம் என்ன செய்யக்கூடியது அப்படின்னா, நம்முடைய கடந்த கால பாவ விளைவுகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. எப்படி வஜ்ராயுதத்தை ஒரு மலை மேல பிரயோகிச்சாங்கன்னா அந்த மலையெல்லாம் அப்படியே பொடி பொடியா போகுமோ, அந்த மாதிரி பகவானுடைய பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதம் அப்படிங்கிறது பக்தனுடைய எல்லா பாவங்களையும் தூள் தூளாக போக்கக்கூடியது. அடுத்தது அம்ப்ரல்லா, ஒரு சத்ரி. நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமாத பத்திரம் என் மூலகேதோ யதயஞ்சசாரோ சம்சார துக்கம் பகிருக்ஷிபந்தி அப்படின்னு தேவர்கள் வந்து பகவானுடைய பாதத்தை பார்த்து இந்த பிரார்த்தனையை செலுத்துறாங்க. இது வந்து பாகவதத்தினுடைய 3வது காண்டத்துல வரும். படைப்பு அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் தேவர்கள் வந்து என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி நம்ம அடுத்து என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இந்த 33 கோடி தேவர்கள் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த தேவர்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட தேவர்கள். அவங்களுக்கு எப்படி செயல்படணும்னே தெரியல. அப்போ அவங்க பிரார்த்தனை செலுத்துறாங்க. பாகவதம் முழுக்கவே பிரார்த்தனை தான். அதுல முதல் பிரார்த்தனை செலுத்துறாங்க. நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரசன்ன தாபோ பசமாத பத்திரம் அப்படிங்கிறாங்க. ஆதபத்திரம் அப்படின்னாக்க குடை. பகவானுடைய தாமரை பாதங்கள் குடைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த தாமரை பாதங்கள்ல ஒரு குடை சின்னமும் இருக்கு. அப்புறம் பகவானுடைய பாதங்கள் வேற எதுக்கு ஒப்பிட்டு நம்ம வந்து பார்த்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்? தாமரைப்பூ. அது ஓகே, அது நம்ம இப்ப கூட டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு ஒரு இதுக்கு ஒப்பிட்டோம். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? க்ளூ வேணுமா இருக்காது?
எஸ் மாதாஜி. மாதாஜி. ஓகே. கண்ணுக்குட்டியோட காலடி குழம்பை பத்தி கூட பார்த்தோம் அந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்துல பகவானுடைய தாமரை பாதங்கள் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது? அன்னப்பறவைங்களா? No, no, no. ஓகே, படகுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. சமாஷிதையே பத பல்லவ ப்ளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதீர் வத்ச பதம் பரம் பதம் 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 யத் பிபதாம் ந தேஷாம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். பிரம்மாவோட பிரார்த்தனை. பிரம்மா இந்த மாதிரி சொல்றார். பகவானுடைய பாதங்கள் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றார் பிரம்மா? ஒரு படகுக்கு ஒப்பிட்டு சொல்றார். இங்க நம்ம பார்க்கிறோம் பகவானுடைய பாதங்கள் ஒரு குடைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பட் அதே பாதங்கள்ல ஒரு குடை சின்னமும் இருக்கு. அப்போ எப்படி நமக்கு வந்து இந்த குடையானது எல்லா விதமான அந்த வெயிலையும் சரி மழையிலையும் சரி நம்மளை பாதுகாக்குதோ, அந்த மாதிரி இந்த குடையானது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த பௌதிக உலகத்தினுடைய எல்லா துன்பங்கள்லேருந்தும் பகவானுடைய பாதங்கள்ல இருக்கிற குடையானது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதே சமயத்துல பகவானும் என்ன பண்றார், இந்த கோவர்தன மலையை ஒரு குடையா தூக்கி பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் இல்லையா? இந்திரனுடைய அந்த மழையிலேருந்து பக்தர்களை காப்பாத்துறதுக்காக, விருந்தாவன வாசிகளை காப்பாத்துறதுக்காக அந்த கோவர்தன மலையை பகவான் கொடையா தூக்கினார். அடுத்தது என்ன அப்படின்னாக்க, ஒரு அருங்கோணம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து என்ன 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 காட்டுது, அதாவது 8 கோணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன காட்டுது அப்படின்னாக்க, பக்தர்கள் 8 திசையையும் வெற்றி கொள்வார்கள், எல்லா திசைகளையும் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சின்னங்கள். அதுதான் பகவானுடைய பாதங்கள்ல பகவான் வச்சிருக்கார். தன்னுடைய பக்தர்களுக்கு அதனால என்ன நன்மை, அப்படித்தான் பகவான் வந்து தன்னுடைய பாத சின்னங்கள் அப்படிதான் இருக்கு. அப்படி அந்த மாதிரியான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வஸ்திகா, இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு. அது வந்து பக்தனுக்கு எந்த அமங்கலமும் கிடையாது, எப்பவுமே பக்தன் வந்து மங்களகரமானவன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கான அந்த ஸ்வஸ்திகா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழம், இந்த ஜம்பு பழம் அப்படின்னு சொல்றது, அந்த பழம் இருக்கு. அதாவது யார் வந்து இந்த ஜம்பு தீப வாசிகள், நம்ம வந்து பாகவதம் படிக்கும்போது படிக்கலாம், பல விதமான தீபங்கள் இருக்கு. அதுல ஜம்பு தீப வாசிகள் பகவானை வழிபடுறாங்க. அவங்களுக்காக அந்த பழம் அப்படிங்கிறது பகவானுடைய அந்த பாதங்கள்ல அந்த சின்னம் வந்து இருக்கு. மொத்தம் பகவானுடைய வலது பாதத்துல இருக்கக்கூடிய 11 சின்னங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பகவானுடைய இடது பாதத்துல இருக்கக்கூடிய 8 சின்னங்களை பத்தி பார்க்கலாம். பகவானுடைய பாதங்கள்ல ஒரு சங்கு, இடது பாதத்துல ஒரு சங்கு பொறிக்கப்பட்டிருக்கு. சங்கு பார்த்தோம் அப்படின்னாக்க எப்பவுமே வெற்றியினுடைய அறிகுறி. இஸ்கான் கோவில்ல நீங்க எப்பவுமே பார்த்தோம் அப்படிங்கனாக்க, ஆரத்திக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் தான் ஸ்கிரீனே ஓபன் பண்ணுவாங்க. சங்கு ஊதிட்டு அப்புறம் ஸ்கிரீன் ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த ப்ரொசஷன் நடக்கும் போதும், பகவான் வந்து வெளியில கிளம்பி போறார் அப்படின்னா உடனே சங்கு ஊதுவாங்க. புறப்பாடு இருக்குன்னா சங்கு ஊதுவாங்க. ஸோ அது வந்து வெற்றியின் சின்னமாக அது வந்து கொண்டாடப்படுது. பகவத்கீதையிலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, சண்டைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா சங்கு ஊதி அந்த சண்டைய துவங்குறாங்க. பகவானுடைய கையில இருக்கிற சங்கோட பேரு இருக்கா தெரியுமா? பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம். வெரி குட். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீம கர்மா விருகோதரக அப்படின்னு. பகவானுடைய சங்கு வந்து பாஞ்சஜன்யம், அர்ஜுனுடைய சங்கு தேவதத்தம், பௌண்ட்ரம் அப்படிங்கிறது பீமனுடைய சங்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சங்குக்கும் பேர் இருக்கு. இவங்கெல்லாம் ஆழ்வார்கள் தான் வந்து இது மாதிரி இருக்காங்க நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ஆகாயத்தை குறிக்கக்கூடிய 2 வட்டங்கள் இருக்கும். ஒரு வட்டம் பெருசா இருக்கும், அதுக்குள்ள ஒரு வட்டம் இருக்கும், 2 வட்டங்கள் இருக்கும். அதாவது பகவான் இந்த பிரபஞ்சத்தை முழுக்க ஆட்சி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக அவருடைய பாதங்கள்ல இந்த 2 வட்டங்கள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு வில்லு, வில் வந்து இருக்கும், பவ். அது எதுக்காக இருக்கு அப்படின்னாக்க, யார் பகவானுடைய பாதங்கள்ல அடைக்கலம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான கவலைகள்ல இருந்து விடுபடுவாங்க. அவங்களுடைய எல்லா கவலைகள்ல இருந்தும் அவங்களை விடுவிக்கக்கூடியது பகவானுடைய பாதங்கள். அதனால அந்த வில் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தோட
அர்த்தம் தான். ஒரு கன்றினுடைய காலடி குழம்பு இருக்கு, அதே ஸ்லோகம் தான். சமாஷிதையே பத பல்லவ பிளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதிர் வத்சபதம். வத்சன்னா கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியோடைய காலடி குழம்பும் பகவானுடைய பாதத்துல இருக்கு. அப்படின்னா இந்த பௌதீக இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறது யார் பகவானுடைய பாதங்கள்ல அடைக்கலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காலடி குழம்புல இருக்கிற தண்ணி மாதிரி ஈஸியா அதை என்ன பண்ணிடலாம், அதை வந்து கடந்து போயிடலாம். அதனால அது இருக்கு. அடுத்தது ஒரு திரிகோணம், ஒரு ஒரு திரிகோணம், ஒரு முக்கோணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா இதுக்கு நிறைய சொல்லலாம், இந்த திரிகோணத்துக்கு நிறைய சொல்லலாம். 3 விதமான துன்பங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது, ஆத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீக. இந்த மாதிரி 3 விதமான துன்பங்கள்லேருந்து நம்மளை காக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 3 உலகங்கள், மேல் உலகம், கீழ் உலகம், மத்திய லோகம். இந்த 3 உலகங்கள்ல இருக்கிற எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இவங்க 3 பேரையும் குறிக்கக்கூடியது. இதுதான் நம்ம வந்து அகச்சக்தி, புறச்சக்தி, நடுத்தர சக்தி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று இந்த முக்கோணமும் வந்து பகவானுடைய தாமங்களை குறிக்கக்கூடியது. என்ன தாமங்கள் அப்படின்னா மதுரா, விருந்தாவன், துவாரகா, இந்த தாமங்களை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பகவான் வாமனரா என்ன பண்றார், வந்து திருவிக்கிரமரா மாறி இந்த எல்லா பிரபஞ்ச ஓடுகளை எல்லாம் துளைச்சு என்ன பண்றார், கங்கையை வரவழைக்கிறார் இல்லையா. ஸோ பகவானுடைய அந்த அற்புதமான திருவிக்கிரமர் அந்த அவதாரத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ இது மாதிரி பகவானுடைய அந்த முக்கோணங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அடுத்தது இருக்கிறது ஒரு கலசம், ஒரு சின்ன பானை மாதிரி இருக்கும், ஒரு கலசம் இருக்கு. ஸோ கலசமே நம்ம எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னாக்க அதுவும் மங்களகரமானது. இந்த பொற்கலசம் அது வந்து அமிர்த கலசம். அது என்னது, அமிர்த கலசம். பக்தர்களுக்கு பகவானுடைய பாதங்களை யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு பகவான் தன்னுடைய பக்தி அப்படிங்கிற அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமிர்த கலசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பிறை நிலா, ஒரு பிறை சந்திரன் இருக்கு. பிறை சந்திரனை வந்து சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய ஜடாமுடியில சுடியிருக்கார். பகவானுடைய பாதங்களை அவர் தன்னுடைய தலையில தாங்கியிருக்கார் தான் அர்த்தம். பகவான் அந்த பிறைச்சந்திரனுக்கு என்ன அர்த்தம்னா பகவானுடைய தாமரை பாதங்களை அவர் வந்து சிவபெருமான் தன்னுடைய தலையில தாங்கி இருக்கார். அந்த பிறைச்சந்திரன் பகவானுடைய பாதங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிறைச்சந்திரனை பார்த்தோன்னா எப்பவுமே என்ன ஆயிட்டே இருக்கும், அது வளர்ச்சி ஆயிட்டே இருக்கும் இல்லையா. பௌர்ணமியை நோக்கி அது வந்து வளர்ச்சி ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பக்தனும் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில என்ன ஆயிட்டே இருக்கான், அவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது பிறைச்சந்திரன். அடுத்தது ஒரு மீன் சின்னம் பகவானுடைய பாதத்துல இருக்கு. எப்படி அந்த மீனால தண்ணி இல்லாம வாழ முடியாதோ, ஒரு மீன் அதை நீங்க கரையில கொண்டு வந்து அதுக்கு என்னதான் நீங்க வந்து வசதி பண்ணி கொடுத்தாலும் அந்த மீனால என்ன பண்ண முடியாது, தண்ணி இல்லாம அதெல்லாம் வாழவே முடியாது. அது மாதிரி ஒரு பக்தன் பகவானுடைய அந்த தொடர்பு இல்லாம, பகவானுடைய சங்கம் இல்லாம அவனால வாழ முடியாது. எப்பவுமே பகவானையே சார்ந்து வாழ்றது தான் பக்தனுடைய லட்சணம். ஸோ அதை குறிக்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு மீன் சின்னமும் இருக்கு. அதுக்கப்புறம் பகவானுடைய பாதங்கள், அந்த பாதத்தில் இருக்கிற அந்த மீன் சின்னமானது நம்மளுடைய காம எண்ணங்களை போக்கக்கூடியது. யாருக்காவது இந்த மாதிரி காமத்தினால யாருக்காவது ரொம்ப துன்பம் இருக்கு, அவங்களால அதுலேருந்து வெளியில வர முடியல அப்படின்னா பகவானுடைய பாதத்தில் இருக்கிற மீன் சின்னத்தை அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து அதை மெடிடேட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியான துன்பங்கள்லேருந்து அவங்க விடுபடலாம். ஏன்னா இந்த காமம் தான் இந்த உலகத்துல நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு. காமம் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு பல பல விதங்கள்ல இருக்கு. அதை வந்து அதனுடைய ஹையஸ்ட் தான் என்னது, ஆண் பெண் அந்த கவர்ச்சி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம சப்டலா காமம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல இருக்கு.
ஒரு கூட்டத்துல நம்ம மட்டும் தனியா தெரியணும் அப்படின்னு நினைச்சோம்னா கூட அதுவும் காமம் தான். எல்லாரும் நம்மளை பாராட்டணும், நமக்கு வந்து புகழ் கிடைக்கணும், நமக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுவும் காமம் தான். காமத்தினுடைய வெளிப்பாடு பல விதங்கள்ல இருக்கு. ஆக அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாக்க பகவானுடைய பாதத்துல இருக்கிற அந்த மீன் சின்னத்தை நாம தியானம் பண்ணணும். இது மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு பகவானுடைய பாதத்துல. ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எல்லா சின்னங்களும் மங்களகரமானவை. இந்த மங்களகரமான சின்னங்கள் பொதிக்கப்பட்ட பகவானுடைய தாமரை பாதங்கள்ல யார் ஒருத்தர் தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான மங்களகரமான நன்மைகளும் கிடைக்கும். பகவானுடைய பக்தியில அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்திரமா இருப்பாங்க. ஒன்னொன்னும் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி நமக்கு நன்மை செய்யறதுக்காகவே தான் பகவான் வந்து தன்னுடைய தாமரை பாதங்களை நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு வந்து காட்டி அருளி இருக்கார். இல்லைன்னா இது நமக்கு புரியவே புரியாது. இதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய பாதங்கள்லையும் குறிப்பிட்ட சின்னங்கள் இருக்கு. ஸ்ரீமதி ராதாராணுடைய பாதங்கள்லையும் சின்னங்கள் இருக்கு. அதனால சாதாரணமான ஒரு மனிதனை கடவுளாக்குறதுங்கிறது முட்டாள்தனம். அவங்க பாதத்துல எல்லாம் என்ன இருக்கும்? அழுக்குதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ரேகைகள் தான் போயிட்டு இருக்குமே தவிர இந்த மாதிரியான சின்னங்கள் எல்லாம் இருக்காது. இதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோபியர்களுடைய பாதங்கள் எல்லாம் சின்னங்கள் கிடையாது. கிருஷ்ணர், ஸ்ரீமதி ராதாராணி, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியார் இவங்க பாதங்கள்ல தான் சின்னங்கள் இருக்கு. இங்க மாயப்பூர் கோவில்ல வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா லோட்டஸ் ஃபீட் எப்படி வச்சிருப்பாங்கன்னா பகவான் ஆல்டரை கீழே வரிசையா அந்த பாதங்கள் பொறிக்கப்பட்ட அந்த சின்னங்களை ஒரு இதுல வந்து வச்சிருப்பாங்க. நல்லா அழகா பித்தளையில இது பண்ணி உடன் ஒர்க் பண்ணி அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சதத்துவா கிட்டையும் வச்சிருக்காங்க. டெய்லி பக்தர்கள் பகவானுடைய பாதங்களுக்கு பூக்களை சமர்ப்பணம் பண்றது, துளசி இலைகளை சமர்ப்பணம் பண்றது, அந்த மாதிரி பண்ணி அந்த பாதங்களை எல்லாரும் வந்து வணங்குவாங்க. அந்த சின்னங்கள் எல்லாம் அதுல இருக்கு. ஆனா தொட்டு தொட்டு என்ன ஆகுது அப்படின்னாக்க அது அழிஞ்சு போயிடுது. அதனால அதுல பித்தளையில தான் கார் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை பக்தர்கள் கொண்டு போய் பெயிண்டிங் பண்ணி திரும்ப அந்த சின்னங்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. திரும்ப தொட்டு தொட்டு வந்து அது வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனா எனிவே டெய்லி பக்தர்கள் வந்து பகவானுடைய பாதங்களுக்கு அந்த சின்னங்களுக்கு பூக்களை சமர்ப்பிச்சு துளசி இலையை சமர்ப்பிச்சு எல்லாரும் வந்து வணங்குறது வழக்கம். ஸோ நாமளும் வந்து பகவானுடைய பாதங்கள்ல மனசுல நினைச்சு தாமரை பாதங்கள்ல மனசுல நினைச்சு பகவானுடைய பாதங்களுக்கு நம்ம பூ வைக்கணும். பொதுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மெல்லாம் வந்து வீட்டில் இந்த மாதிரி பெருமாளுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம பூ வைக்கும்போது மேலே வைப்போம், அந்த ஆணியில தான் பூ வைப்போம். அந்த மாதிரி வைக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவானுடைய பாதங்களுக்கு பூக்களை சமர்ப்பிக்கலாம். பகவானுடைய பாதங்களுக்கு வரிசையா அழகா நம்ம பூக்களை சமர்ப்பிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது பகவானுடைய பாதங்கள் தான் நமக்கு சரணம். அந்த பாதங்கள்ல சரணாகதி நம்ம அடையணும். ஸோ அதனால அந்த பாதங்களை நம்ம வந்து நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய பாதங்கள்ல நம்ம வந்து பூக்களை சமர்ப்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு மேலே வச்சு பழக்கம் இருக்கு அப்படின்னா மேலையும் வைங்க கீழையும் வைங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா பகவானுடைய பாதங்களுக்கு கண்டிப்பா மலர்களை நாம சமர்ப்பிக்கணும். ஓகேவா? அடுத்தது பாகவத்துல போலாமா? நன்றி மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ பிரபு. எக்ஸலன்ட். தேங்க்யூ பிரபு. உங்களுடைய கருணையினால எனக்கும் ஒரு தடவை அதை வந்து ரிவைவ் பண்ணிக்க முடிஞ்சது. இல்லைன்னா இதெல்லாம் என்ன ஆயிடுது, மறந்து போயிடுது. திரும்ப குந்திமாரனுடைய பிரார்த்தனை படிக்கும்போது பகவானுடைய பாதங்கள்ல என்ன சின்னங்கள் இருக்குன்னு அவங்க சொன்னோடனே எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துருச்சு. சரி நம்ம அதை வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம வந்து அதை பார்க்கணும், திரும்ப நமக்கும் வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். தேங்க்யூ பிரபு. அடுத்த பதம் 49. பாலத்விஜ சுஹ்ருன்மித்ர பித்ரு பிராத்ரு குரு துரோகः நமேஷ்யான் நிரயான் மோக்ஷோ ஹி அபி வர்ஷா யுதாயுதைஹி. ஸோ இதே தான் அர்ஜுனன் புலம்புறான். இப்போ சண்டைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? மாதுலான் பிராத்ரூன் எல்லாரையும் வரிசையா சொல்லிட்டே வருவார். இவங்கெல்லாம் வந்து நான் எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்லிட்டே வருவார். அதே தான் இங்க சொல்றார். பால சின்ன குழந்தைங்க, த்விஜ பிராமணர்கள், சுகுருன் நலம் விரும்பிகள், மித்ர நம்மளுடைய உறவினர்கள், பித்ரு பிராத்ரு குரு துரோக எல்லாரையும் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டோமே. பல சிறுவர்கள், பிராமணர்கள், பிற நலம் விரும்புவோர், நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசான்கள் மற்றும்
சகோதரர்கள் ஆகியோரை நான் கொன்றேன். என்னுடைய இப்பாவங்களுக்கெல்லாம் எனக்காக காத்திருக்கும் நரகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும் அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது. ஒரே முடிவு பண்ணிட்டார். நான் வந்து நரகத்துக்கு தான் போக போறேன். அங்க போய் லட்சக்கணக்கான வருஷங்கள் நான் வந்து நரகத்துல அனுபவிச்சா கூட எனக்கு வந்து இதுல இருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா யார் யாரை பாதுகாக்கணுமோ அவங்களெல்லாம் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து வருத்தப்படுறார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. போர் மூழும் பொழுதெல்லாம் சிறுவர்கள், பிராமணர்கள் மற்றும் பெண்களைப் போன்ற பல குற்றமற்ற ஜீவராசிகள் படுகொலைக்கு உட்படுவது நிச்சயம். இவர்களை கொல்வது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அவர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என்பதால் எச்சூழ்நிலையிலும் அவர்களை கொல்வதற்கு சாஸ்திரங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எண்ணற்ற இக்கொலைகளை பற்றி யுதிஷ்டிர மகாராஜன் அறிந்திருந்தார். அதை போலவே இரு படை பிரிவுகளிலும் நண்பர்களும் பெற்றோர்களும் ஆசான்களும் கூட இருந்தனர். அவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டனர். அத்தகைய கொலையை பற்றி நினைத்து பார்க்கவும் அவருக்கு திகிலூட்டுவதாக இருந்தது. எனவேதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தான் நரகத்தில் வாழ வேண்டியிருக்கும் என்று அவர் எண்ணினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. கிருஷ்ணா. இது பக்தனுடைய மனநிலை. ஆனா பக்தர் இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மிருகங்களை கொண்டு சாப்பிட்டா கூட அவங்க நாக்கு திருப்தி அடைகிறது கிடையாது. திரும்ப அந்த கொலை பாதகத்தை பண்ணிட்டு அவங்க கொக்கரிக்கிறாங்க. இது என்னுடைய உரிமை, என்னுடைய தட்டுல என்ன இருக்கணும்னு சொல்லி நீ சொல்லாத, அது என்னுடைய உரிமை, நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய உரிமை, அதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அறியாமை அப்படிங்கிறது மனிதனை எத்தகைய பாவத்தை வேணா செய்ய தூண்டுவது. இந்த அறியாமையிலேருந்து நம்ம வெளியில வரல அப்படின்னாக்க பாவத்திலேருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. நரகத்தை பத்தி எல்லாம் யாருக்கும் நம்பிக்கையே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அவங்க சாஸ்திரங்களை நம்புறது கிடையாது, எதையும் நம்புறது கிடையாது. அதனால அவங்க வந்து இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, மனம் போனபடி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. பட் இங்க ஒரு பக்தன் பகவானுடைய ஆணையின் பேர்ல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த யுத்தம் நடந்தது. ஆனாலும் யுதிஷ்டிர மகாராஜர் என்ன நினைக்கிறார், என் பொருட்டு நடந்தது, நான் தான் இதற்கான பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார். நைனோ ராஜ்நக பிரஜா பர்த்துர் தர்ம யுத்தே வதோத்விஷாம் இதி மே நது போதாய கல்பதே சாசனம் வச்சக. குடிமக்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள ஒரு அரசர் சரியான காரணத்திற்காக கொலை செய்வாரானால் அதில் பாவமில்லை. ஆனால் இவ்வுத்தரவு எனக்கு பொருந்தக்கூடியது அல்ல. சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன சொல்றாரு, இது எனக்கு பொருந்தாது, நான் வந்து மகா பாதகமான செயலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறார். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. போன இதுல வந்து ஒரு டவுட் மாதாஜி, எஸ் எஸ். அந்த சிறுவர்கள், பிராமணர்கள், பெண்கள்னு சொல்லிருக்காங்க மாதாஜி. அதுல பெண்கள் எப்படி மாதாஜி போர்ல படுகொலை செய்ய முடியும்? அது புரியல. பெண்கள் நேரடியா வந்து போர்ல பங்கேற்றிருக்க மாட்டாங்க. என்ன ஆயிருப்பாங்க, அப்போ அந்த கணவன்கள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உடன்கட்டை ஏறிடுவாங்க இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கணவன் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பெண் வந்து அவங்களும் வந்து அந்த கணவனோட உடன்கட்டை ஏறிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பெண்களும் என்ன பண்றாங்க, இறந்து போயிருக்காங்க இல்லையா? டைரக்டா பெண்கள் சண்டையில பங்கேற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் சண்டைக்கு அந்த பக்கம் வரமாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் வரமாட்டாங்க. ஆனா என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி தவிர்க்க முடியாமல் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னாக்க அறியாமல் கூட கொல்லப்பட்டிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா பாதுகாப்பில்லாத பெண்களும் கூட கொல்லப்பட்டதுக்கு சமமாகத்தான் சொல்லப்படுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, தாயும் இறந்துட்டாங்க, தந்தையும் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் என்ன ஆவாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டிலையும் இப்ப கூட நம்ம யுத்தங்கள் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க கண்ணை மூடிக்கிட்டு குண்டு வீசுறாங்க, பொதுமக்கள் மேல குண்டு வீசுறாங்க. அப்போ அறியாத குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. பட் அந்த நாள்ல அந்த மாதிரி நடக்கல. ஆனாலும் இந்த மாதிரி உடன்கட்டை ஏறினதுனாலையும் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள்னாலையும் அவங்க வந்து பாதிக்கப்படலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பிரஜைகளுக்கு தீங்கிழைக்காதபடி அரசாட்சியை துரியோதனன் நன்கு நடத்தி வந்தான். அந்த அரசாட்சியில் யுதிஷ்டிர மகாராஜர் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்ற போதிலும் துரியோதனனிடம் இருந்து அரசாட்சியை தன் கைக்கு மாற்றிக்கொள்ள
வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எண்ணற்ற சீவராசிகளின் கொலைக்கு தான் காரணமாக இருந்து விட்டதாக யுதிஷ்டர் மகாராஜர் எண்ணினார். கொலை அரசாட்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது நிகழவில்லை. ஆனால் அரசாட்சி பொறுப்பை யுதிஷ்டர் ஏற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நிகழ்ந்ததாகும். ஆகவே எல்லா பாவங்களுக்கும் தானே பொறுப்பாளி என்று அவர் நினைத்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸோ பொறுப்பை வந்து அவர் ஏத்துக்கிறார் இல்லையா? நேரடியா அவருக்கு யுதிஷ்டர் மகாராஜா நேரடியா சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் தனக்காக இந்த ஒரு யுத்தம் நடந்ததே அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார். ஸ்திரீனாம் மத்தத பந்தூனாம் துரோகோ யோசா இஹோதிதஹ கர்மபீர் கிரகமே தீயா ஏன்னு இருக்கணும். நாகம் கல்போ வியபோஹித்தும், நான் பல நண்பர்களையும் பெண்களையும் கொண்டிருக்கிறேன். இவ்வாறாக பௌதிகமான பொதுநல சேவையினால் அதை மாற்றி அமைப்பதற்கு சாத்தியமில்லாதபடி அளவுக்கு அதிகமான விரோதத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன். ஸோ குந்தி மகாராணி அதான் சொன்னாங்க, நாங்க வந்து சண்டையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அவங்களுடைய வாரிசுகள், அவங்களுடைய உறவினர்கள்லாம் எங்க மேல எப்படி இருப்பாங்க? ரொம்ப வன்மத்தோட இருப்பாங்க, எங்க மேல ரொம்ப பகையோட இருப்பாங்க. அதனால நாங்க நிறைய விரோதம் இப்போ வந்து எங்களுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா எந்த விரோதமும் இல்லை, எல்லாரும் பணிஞ்சிட்டாங்க. ஏன்னா அசுமேத யாகம் நடத்தணும் அப்படின்னாலே, ராஜசூய யாகம் அசுமேத யாகம்லாம் நடத்தணும் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு அரசர், அதாவது எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சர்வாதிகாரியா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த யாகத்தையே அவங்களால செய்ய முடியும். அவங்களுக்கு அந்த மற்ற சிற்றரசர்கள் கட்டுப்படலை அப்படின்னா அந்த யாகத்தை அவங்களால செய்ய முடியாது. எல்லாரையும் கட்டுப்படுத்தி தான் அந்த யாகத்தை செய்ய முடியும். அதனால யாருக்கும் விரோதம் இல்லை. இருந்தாலும் யுதிஷ்டர் மகாராஜர் அப்படி நினைக்கிறார். மனசுல விரோதம் இருக்கலாம், ஆனா சில பேர் வந்து வெளிப்படையா இப்போதைக்கு நம்மளால அவங்களோட போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா மனசுல அந்த வன்மம் இருக்கலாம். என்னுடைய தந்தை இந்த போல இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். உறவினர்களை இழந்தவங்க அந்த கோபத்துல இருக்கலாம். அதனால அதெல்லாம் இப்போ வந்து அவர் நினைச்சு பார்க்கிறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பௌதிக செழுமையை அடையும் ஒரே நோக்கத்திற்காக பொதுநல சேவையில் ஈடுபடுபவர்கள் கிரகமேதிகள் எனப்படுகின்றனர். அவ்வாறு பெறப்படும் பௌதிக செழுமை சில சமயங்களில் பாவச் செயல்களால் தடுக்கப்பட்டு விடுகிறது. ஏனெனில் பௌதிக கடமைகளை நிறைவேற்றும் வேளையில் பௌதிகவாதிகள் தற்செயலாகவாது பாவங்களை செய்து விடுவது நிச்சயம். அத்தகைய பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுவதற்கு வேதங்கள் சில வகையான யாகங்களை நியமித்துள்ளன. அஸ்வமேத யாகத்தை செய்வதன் மூலமாக ஒருவரால் பிரம்மஹத்திய தோஷத்திலிருந்து கூட, அதாவது ஒரு பிராமணரை கொன்ற பாவத்திலிருந்து கூட விடுதலை அடைய முடியும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளன. யுதிஷ்ட மகாராஜன் இந்த யாகத்தை செய்தார். ஆனால் இத்தகைய யாகங்களை செய்தாலும் கூட இழைக்கப்பட்ட மகா பாவங்களிலிருந்து விடுதலை அடைவது சாத்தியமல்ல என்று அவர் நினைக்கிறார். யுத்தத்தில் போரிடுவதற்கு கணவனோ அல்லது சகோதரனோ அல்லது தந்தையோ அல்லது மகனோ செல்கிறார். அவர்கள் கொல்லப்படும் பொழுது புதியதொரு பகை உண்டாகிறது. இவ்வாறாக சங்கிலி தொடர் போன்ற செயல்களும் விளைவுகளும் அதிகரிக்கின்றன. ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்களால் கூட அவற்றை தடுக்க முடியாது. அதுவே கர்மத்தின் செயல்முறையாகும். ஒரே நேரத்தில் அது ஒரு செயலையும் மற்றொரு விளைவையும் உண்டாக்கி விடுகிறது. இது பௌதிக செயல்களின் தொடர்ச்சியை அதிகரித்து செயலாற்றுபவரை பௌதிக பந்தத்தில் ஆழ்த்தி விடுகிறது. பரமபுருஷருக்காக தொழிலை செய்வதால் மட்டுமே இத்தகைய செயல் விளைவுகளின் தொடர்ச்சியை தடுக்க இயலும் என்று பரிகாரம் பகவத்கீதையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. 9.2728. குருக்ஷேத்திர போர் நிகழ்வதற்கு பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே காரணமாவார். இது அவரது கூற்றிலிருந்தே தெளிவாகிறது. மேலும் யுதிஷ்டர் அஸ்தினாபுர அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டதும் அவரது விருப்பத்தினால் மட்டுமே ஆகும். ஆகவே உண்மையில் பகவானின் ஏவலாளிகளாக மட்டுமே செயலாற்றிய பாண்டவர்களை எவ்வித பாவமும் தொடக்கூட இல்லை. சுயநலத்திற்காக போரை ஆரம்பிப்பவர்களான மற்றவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியவர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஒரு ஒரு பாவம் செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்கும் இல்லையா? அந்த பிராயச்சித்தம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்னு. இப்போ எல்லாரும் சேர்ந்து யுதிஷ்ட மகாராஜருக்கு நீங்க ராஜசூய யாகம் எல்லாம் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ என்ன ஃபீல் பண்றாரு அவரு? அதை பண்ணா கூட அதுவும் கூட என்ன கிடையாது, இது வந்து பிராயச்சித்தம் கிடையாது. இந்த யாகம் பண்ணதுனால என்னால என்ன பண்ண முடியாது, இந்த பாவத்திலேருந்து விடுபட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறார்.
பிராமணர்களை கொண்டா அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு செயல் அதனுடைய விளைவு, அந்த விளைவுலேருந்து நமக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு செயல் செய்கிறோம். அடுத்து அந்த ஸ்லோகத்துல வந்து அது எதனால நான் செய்த அந்த பாவத்திலேருந்து என்னால தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். அப்ப நமக்கு இன்னும் கிளியரா புரியும் எதனால அந்த யாகம் செஞ்சது கூட தன்னை வந்து காப்பாத்தாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வந்து நமக்கு புரியும். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். யதா பங்கேன பங்காம்ப சுரயா வா சுராகிருதம் பூதஹத்யாம் ததைவைகாம் ந யஜ்ஞேன் மாஷ்டும் அர்ஹதி. என்ன ஒரு உவமை சொல்றார் பாருங்க துஷ்ய மகாராஜர். சேற்று நீரால் வடிகட்டுதல் சாத்தியமல்ல, அல்லது ஒரு சாராய பாத்திரத்தை சாராயத்தினால் தூய்மைப்படுத்துதல் சாத்தியமல்ல என்பதை போலவே மனித வதையை மிருக பலியினால் நிஷ்பலப்படுத்த இயலாது. ஏன் அப்படின்னா இந்த யாகங்கள் எல்லாம் என்ன பலியிடப்படுதுன்னா மிருகங்கள் பலியிடப்படுது. ஏற்கனவே இத்தனை மனுஷங்களை இத்தனை மிருகங்களை கொன்ன பாவம் போகணும்னு சொல்லிட்டு இன்னொரு மிருகத்தை கொண்டு நான் அதை பலியிட்டு நான் அந்த யாகம் செய்ததுனால எனக்கு எப்படி அந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்றாரு அவர். இது சாஸ்திரத்தை அவர் வந்து சந்தேகிக்கல. அவருடைய அந்த மனநிலையை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கம்பேஷன், அந்த இரக்கத்தை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஒரு ஒரு இரக்கத்தோட இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சமயத்துல ஸ்ரீல பிரபுபாதருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது உடல் நலம் இல்லாமல் போகுது. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கார், அப்போ உடல் நலம் இல்லாமல் போகுது. அப்போ ஒரு வைத்தியர் வந்து பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு வந்து அந்த கோழி அந்த மாதிரி சூப் கொடுங்க இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரபுபாதருடைய தாய் தந்தையர் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தூய வைஷ்ணவர்கள். பிரபுபாதர் சின்ன வயசுலேருந்தே வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, எப்போவுமே பகவானுடைய பிரசாதம் தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வைஷ்ணவர்கள். அப்படி அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வர்ற வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் குழந்தையை காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த குழந்தையா இருக்கும்போதே பிரபுபாத் சொல்கிறார், நான் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க, முதல்ல கொண்டா அதை கொண்டு என்ன பண்ணலாம், சூப்பை போட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய உடல் நம்மளுக்கு பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த எண்ணம் பல பேர் மத்தியில் இருக்குது. நான் வெஜிடேரியன் சாப்பிடல அப்படின்னாக்கா நம்ம வீக் ஆகிடுவோம், உடம்புல பலம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம செய்கிற வேலைக்கும் நம்மளுடைய செலவாகிற கலோரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யார் இன்னைக்கு வந்து கடினமான உழைப்பு யார் செய்கிறா, உடல் உழைப்பெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. குழந்தைங்க ஓடி விளையாடுறது கூட கிடையாது, எல்லாம் செல்ஃபோனில் கேம் விளையாண்டு உட்காந்துருக்காங்க. அப்போது தேவையில்லாத நோய்கள் தான் பெருகுமே தவிர இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, பாவங்கள் தான் செய்கிறது. நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னாக்க, தன்னுடைய நன்மை அப்படிங்கிறத நினைச்சு இந்த யாகம் செஞ்சதை கூட துஷ்ய மகாராஜர் என்ன நினைக்கிறாரு, இதுவும் ஒரு பாவம் தான், இன்னொரு மிருகத்தை கொண்டதும் பாவம் தான், ஒரு பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் இன்னொரு பாவம் தான் செஞ்சிருக்கேனே தவிர இது எப்படி பிராயச்சித்தமாகும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். பொருளுரை: ஒரு குதிரையோ அல்லது எருதோ பலியிடப்படும் அஸ்வமேத யாகம் அல்லது கோமேத யாகமானது நிச்சயமாக மிருகங்களை கொல்லும் நோக்கத்திற்காக உண்டானதல்ல. யாகபீடத்தில் பலியிடப்படும் அத்தகைய மிருகங்களுக்கு இளமையும் புது வாழ்வும் அளிக்கப்பட்டன என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கூறினார். வேத மந்திரங்களின் சக்தியை நிரூபிப்பதற்காகவே அவ்வாறு செய்யப்பட்டது. வேத மந்திரங்களை முறையாக ஓதுவதால் பாவ விளைவுகளிலிருந்து ஒருவர் விடுபடுவது நிச்சயம். ஆனால் அத்தகைய யாகங்கள் தவறான முறையில் செய்யப்படுமானால் மிருக பலிக்கான பொறுப்பை ஒருவன் ஏற்றே ஆக வேண்டும். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த யுகத்தில் யாகம் இயற்றக்கூடிய திறமையுள்ள பிராமணர்கள் இல்லாததால் இத்தகைய யாகங்களை குற்றமற நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை.
ஆகவே கலியுகத்தில் யாகம் ஏற்றுவதற்கான ஒரு குறிப்பை யுதிஷ்டிர மகாராஜன் தருகிறார். கலியுகத்திற்கென சிபாரிசு செய்யப்பட்டுள்ள ஒரே யாகம் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் துவக்கி வைக்கப்பட்ட ஹரிநாம சங்கீர்த்தன யாகமாகும். ஆனால் ஒருவன் மிருகங்களை கொல்வதில் ஈடுபட்டு ஹரிநாம சங்கீர்த்தன யாகத்தை செய்து அதன் பலனை தடுத்துவிட முயலக்கூடாது. பகவானின் பக்தர்கள் சுயநலத்திற்காக ஒரு மிருகத்தை ஒருபோதும் கொல்ல மாட்டார்கள். மேலும் பகவான் அர்ஜுனனுக்கு உத்தரவிட்டதைப் போல் அவர்கள் ஒரு சத்திரியரின் கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து ஒருபோதும் விலகி நிற்க மாட்டார்கள். ஆகவே பகவானின் விருப்பப்படி அனைத்தையும் செய்வதால் முழு நோக்கமும் நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. பக்தர்களால் இது சாத்தியமாகும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் எனும் தலைப்பை கொண்ட 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. குந்தி மகாராணிக்கு ஜெய். ஸோ அருமையான பிரார்த்தனைகள் நம்ம பார்த்தோம். குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனைகள்ல நமக்கு எது பொருத்தமானதோ அந்த பிரார்த்தனை நம்ம பகவான் முன்னாடி போய் கண்டிப்பா சொல்லலாம். எல்லாரும் சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகள் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அதுக்கப்புறம் துவயிமே அனன்ய விஷய மதிர் மதுபதே சக்ருத் பிரதிமுத்வகதா தத்தா கங்கை வௌகம் முதன்வதி. அப்புறம் நம்மளுடைய பங்கஜநாபாய பிரார்த்தனை. இதெல்லாம் எல்லாரும் சொல்லலாம். மற்ற பிரார்த்தனைகள் உங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு எந்த பிரார்த்தனை பொருத்தமா இருக்குமோ அந்த பிரார்த்தனையை அவங்க பகவான் முன்னாடி போய் சொல்லலாம். ஸோ அருமையான குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகளை நாம பார்த்தோம். பிரபுபாதுடைய பொருளுரைகள். பிரபுபாதுடைய பொருளுரைகள்ல ஒரு ஒரு சிறப்பான விசேஷம் என்ன அப்படின்னாக்க, எதுக்காக நான் மற்ற பாகவத டிரான்ஸ்லேஷன்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், நீங்க இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா பொருளுரைகள்லையும் பெரும்பாலும் பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை நமக்கு கொடுக்குறார். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இல்லாம நம்மளால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை புரிஞ்சுக்க முடியாது. இந்த யாகத்தை பத்தி சொல்லும் போது கூட பிரபுபாதர் யாரை கொடுக்குறாரு? சைத்தன்ய மகாபிரபு கொடுக்குறார். கலியுகத்துல நீங்க எந்த மிருகத்தை நீங்க யாகத்துல பலியிட்டாலும் அது பாவம் தான். ஏன்னா மந்திர சக்தினால அந்த மிருகத்துக்கு நம்மளால புது வாழ்க்கை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி மந்திரங்களை உச்சாரிக்கக்கூடிய பிராமணர்கள் இன்னைக்கு கிடையாது. எதுவுமே சுத்தி கிடையாது. நம்ம பயன்படுத்துற பொருட்கள் எதுவுமே சுத்தங்கள், தூய்மையான நெய் கூட கிடையாது. அதனால கலியுகத்துல ஒரே யாகம் என்னன்னா சங்கீர்த்தன யஜ்யம் தான். நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை 2 பேர் சேர்ந்தாலே அது சங்கீர்த்தனை யாகம். 2 பேர் சேர்ந்து பாடினாலே அது சங்கீர்த்தனை யாகம். நம்ம தனியா பண்றது ஜபம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறது சங்கீர்த்தனம் முழுமையானது. சம்யக் கீர்த்தனம், சங்கீர்த்தனம் முழுமையானது. ஸோ கலியுகத்துல நாம செய்ய வேண்டிய யாகம் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம் தான். இதைத்தான் யுதிஷ்டிர மகாராஜர் நமக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்றார். ஏன்னா பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, அடுத்து வரப்போட அந்த யுகத்துக்கான ஒரு அடித்தளத்தை அவங்க போட்டுட்டு போறாங்க. கலியுகத்தினுடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம் தான். ஸோ அதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு 500 வருஷங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி வச்சார். அதனால பிரபுபாதுடைய பொருளுரைகள் சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்தை எப்படி அணுகுனாரோ அந்த ஒரு பாவத்துல நமக்கு பொருளுரைகளை பிரபுபாத் கொடுக்குறார். இதே நீங்க கதை மாதிரி கேட்டீங்க அப்படின்னா யார் சொல்லுவா இந்த மாதிரி இந்த கலியுகத்துக்கு ஏற்ற யாகம் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படிங்கிறத யார் சொல்லுவாங்க? யாராலையும் சொல்ல முடியாது. யார் சைத்தன்ய மகாபிரபுவை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் இந்த டீச்சிங்கை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால பிரபுபாதுடைய பொருளுரைகளை விட்டு நாம விலகி போக கூடாது. இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த அத்தியாயம் போலாமா நம்ம? நான் ஸ்லோகம் தான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க எது சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த அத்தியாயம் 9வது அத்தியாயம். இதுவும் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். இதுலயும் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கக்கூடிய அத்தியாயம். பீஷ்ம தேவரை பத்தின அத்தியாயம். பீஷ்ம பிதாமகர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. மிகச்சிறந்த பக்தர், பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். ஆனா பீஷ்மருடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னாக்க ஆப்போசிட்ல இருந்து அவர் என்ன பண்றார்? சண்டை போடுறார். எப்படி ஒரு பக்தன் பகவானுக்கு எதிராக சண்டை போட முடியும்? என்ன ரோல் பகவான் கொடுக்குறாரோ அந்த ரோலை பக்தன் செய்யறாங்க. இதுதான் பக்தர்களுடைய விசேஷம்.
பகவான் நீ வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி நிஜமாவே அந்த உக்ரமா பீஷ்மரும் சண்டை போட்டார் பகவானுக்கு முன்னாடி. அந்த வீரிய ரசத்தை பகவான் வந்து அனுபவிக்கிறார் பீஷ்மரோட. பீஷ்மர் வந்து அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர். அஷ்டவசுக்கள் வந்து அந்த பசுவை இவரோட பசுவை திருடிட்டு போயிடுறாங்க. அதுல தலைமையா இருந்தது பீஷ்மர் தான். அப்போ சாபம் கிடைக்குது, வசிஷ்டரோட பசுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு சாபம் கிடைக்குது, நீங்கெல்லாம் வந்து இந்த பூமியில பிறக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ மற்ற குழந்தைகள் எல்லாம் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, சாப விமோச்சனம் கேட்கும்போது மற்ற குழந்தைகளுக்கு என்ன சாப விமோச்சனம் கிடைக்குதுன்னா, நீங்க உடனே திரும்ப மேலுலகத்துக்கு வந்துருவீங்க அப்படின்னு. பட் இந்த தலைமையா இருந்து அந்த பசுவை இழுத்துட்டு போனது அப்படிங்கிறது இந்த பீஷ்மர் அந்த வசுவா இருந்த காலத்துல அவர் தான் பண்ணார். அதனால இவர் மட்டும் ரொம்ப நாள் பூமியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து ஒரு சிறந்த பக்தரா இருப்பார் அப்படிங்கிற அந்த பெனிடிக்ஷனும் அவருக்கு கிடைச்சிது. ஸோ அதனால கங்கா வந்து சந்தனு மகாராஜரோட கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த நிபந்தனையை போடுறாங்க. என்ன நிபந்தனை போடுறாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணாலும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை போடுறாங்க. சந்தனு மகாராஜா நினைக்கிறார், என்ன பண்ணிட்ட போறாங்க, அதுவும் அந்த காலத்துல பெண்கள் என்ன பண்ணிட்ட போறாங்க, அதனால ஓகே ஓகே நீ என்ன பண்ணாலும் சரி நான் ஒன்றும் கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா முதல் வாரிசு பிறந்த உடனே கங்கா என்ன பண்றாங்க, அதை கொண்டு போய் கங்கையில கொண்டு போய் போட்டுடுறாங்க. சந்தனு மகாராஜாவுக்கு இதேமே வெடிச்சு போகுது. ஏன்னா ஒரு அரசன் அப்படின்னா அவங்களுக்கு வாரிசு தான் ரொம்ப முக்கியம். அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டிய அவங்களுடைய சந்ததி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு குழந்தையா அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பீஷ்மர் பிறந்த போது அந்த குழந்தைய போய் போடும்போது அப்பத்தான் கேட்குறாரு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே கங்கா மாதா சொல்லிடுறாங்க, இனிமே நீ வந்து என்னோட இருக்க முடியாது, நானும் உன்னோட இருக்க முடியாது. எப்போ நம்மளுடைய அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை நீ வந்து மீறிட்டியோ இனிமே நான் உன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல குழந்தையும் எடுத்துட்டு போறாங்க. பீஷ்ம தேவர் வந்து தேவலோகத்துல தான் அவர் வந்து வளர்ந்தது. தேவவிரதா அப்படின்னு அவருடைய பேரு. அங்கத்தான் அவர் வளர்றார். பல்வேறு சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து தேவலோகத்துல கத்துக்கிறார். போர்க்கலைகள், சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அங்க பிரகஸ்பதி கிட்ட, அந்த மாதிரி மிகப்பெரிய தேவலோகத்துல இருக்கிறவங்க யார்கிட்ட கத்துப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் அங்க கத்துக்கிறார். அதுக்கப்புறம் இளைஞனானதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சந்தனு மகாராஜர்கிட்டயே வந்து வராரு. அப்போ சந்தனு மகாராஜர் வந்து மனைவியை பிரிஞ்சு இருக்கார். ஆனா இத்தனை காலமும் அவருக்கு அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சத்தியவதியை பார்க்குறார். சத்தியவதியை பார்க்கும்போது அவருக்கு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா சத்தியவதியுடைய தந்தை அவர் வந்து ஒரு மீனவர். ஆனா அவர் என்ன கண்டிஷன் போடுறார் அப்படின்னா, என் மகன் வயிற்றுல யார் பிறக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த வாரிசு ஆகணும். அப்படி இருந்தா தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். உனக்குத்தான் ஏற்கனவே வளர்ந்த பையன் இருக்கானே, அப்படி இருக்கும்போது அந்த பையன் தானே வாரிசா வர முடியும். என் மகள் வயிற்று குழந்தைங்க எப்படி வாரிசாக முடியும், அவங்க எப்படி அரசாட்சிக்கு வர முடியும், அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற. அப்போ சந்தனு மகாராஜா ரொம்ப வருத்தமா இருக்கு அவருக்கு. தலையை தொங்க போட்டுக்கிட்டு வந்துடுறாரு, என்ன பண்றது அப்படின்னு. அப்போ தேவவிரதன் பார்க்குறார், அப்பா எதுக்காக இவ்வளோ சோகமா இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் அமைச்சர்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா அவங்க அப்பா இந்த மாதிரி எல்லாம் சபதம் போட்டிருக்காரு, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அப்பா கிட்ட கூட கன்சல்ட் பண்ணல. நேர சத்தியவதியோட அப்பா கிட்ட போறார். அப்பா கிட்ட போய் சொல்றார், நீ கவலைப்படாத, நான் வந்து வாரிசு உரிமை நான் கோர மாட்டேன், நான் அரசனாக மாட்டேன், உன் பெண் வயிற்றுல பிறக்கிற குழந்தைகள் தான் வந்து அரசனாவாங்க அப்படின்னு சொல்றார். அத்தோட விட்டார் அவரு. அவர் என்ன சொல்றாரு, சரிப்பா நீ சொல்ற, நான் வந்து அரசுக்கு நான் வந்து உரிமையை நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற, ஆனா உன் வயிற்றுல பிறக்கிற குழந்தைங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து இது எங்க அப்பாவோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அவங்க வரலாமே. எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க அவங்க. இவரு வயிற்றுல பிறக்கிற குழந்தைய வந்து அந்த சொத்துக்கு வாரிசு வந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி, அரசுரிமை, சொத்து கிடையாது அரசுரிமை, நான் தான் அரசன் அப்படின்னு வந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஒரு சபதத்தை எடுக்கிறார். என்ன சபதம், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருப்பேன் அப்படிங்கிற சபதத்தை எடுக்கிறார். அப்பத்தான் அவருக்கு பீஷ்மர் அப்படிங்கிற பேர் வருது. வானத்திலேருந்து தேவர்கள் எல்லாம் பூ மாதிரி பொழியிறாங்க. பீஷ்மா 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 அப்படின்னு அவரை பத்தி சொல்றாங்க. பீஷ்மர்னா அத்தனை உறுதியோட, லட்சியத்துல உறுதியோட இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு சபதம் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஹஸ்தினாபுரத்துல ஒரு ஸ்திரமான அரசு அமைகிற வரைக்கும் நான் அந்த அரசனுக்கு பாதுகாப்பா எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழியும் கொடுக்குறார்.
அவர் வந்து பகவானுடைய பரம பக்தரா இருக்கார். எப்பவுமே பாண்டவர்கள் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கார். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது சத்தியவதிக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. விசித்திர வீரியன், சித்திராங்கதன் அப்படின்னு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வாரிசு இல்லாம இருக்காங்க. அதுல வந்து சித்திராங்கதன் சீக்கிரமே இறந்து போயிடுறார். விசித்திர வீரியனுக்கு வாரிசு கிடையாது. அதனால வந்து அப்புறம் இந்த அம்பிகா அம்பாலிகா அந்த கதை நடக்குது. அப்போ இந்த மனைவிகள் அவங்க இவர் போய் ஒரு சண்டையில போயிட்டு அந்த பெண்களை கூட்டிட்டு வரும்போது, அப்போ அம்பா சொல்றாங்க, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க இன்னொருத்தரை விரும்பி இருக்காங்க. பட் ஒரு ஆடவன் உன்னை வந்து கூட்டிட்டு போனதுனால நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு அந்த இளவரசர் சொல்லிடுறாரு. அதனால அம்பா வந்து சொல்றாங்க, நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போ பீஷ்மர் சொல்றாரு, நான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை நான் ஏத்திருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று. அம்பாவுக்கு கோவம் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண போயிடுறாங்க. அப்படி தவம் பண்ணி அடுத்த பிறவியில அவங்க வந்து பிறக்கிறாங்க. அதாவது யாரா பிறக்கிறாங்க? சிகண்டியா பிறக்கிறாங்க. எஸ், சிகண்டியா பிறந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பீஷ்மரை கொல்றதுக்காக அவங்க வர்றாங்க. பாருங்க, ஒரு ஒரு ஜென்ரேஷனே கடந்து போகுது, ஆனா பீஷ்மர் இன்னும் இருக்கார். ஸோ அந்த நாட்கள்ல ஆயுள் அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமா இருந்தது. கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அம்பிகா அம்பாலிகா இவங்க 2 பேருக்கும் வாரிசு இல்லை. அப்போ அடுத்த வாரிசு யாரு? பீஷ்மரும் வந்து அரசுரிமையை ஏத்துக்க மாட்டார். அப்ப பாத்தீங்கன்னா சத்தியவதி வந்து பீஷ்மர் கிட்ட கேட்டுக்கிறாங்க, வாரிசே இல்ல, அதனால இந்த ஹஸ்தினாபுரத்தை ஏத்து நடத்த வேண்டிய இந்த இந்த உலகத்தை ஆட்சி பண்ண வேண்டிய பொறுப்பு இப்போ உங்ககிட்ட தானா வந்திருக்கு, நீதான் அரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பவும் அவர் என்ன பண்றார், தன்னுடைய சபதத்துல இருந்து நான் வந்து மீற மாட்டேன், நான் வந்து அரசனாக மாட்டேன், நான் வந்து சொல்லியிருக்கேன், உங்க அப்பாவுக்கு தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். அந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்கார். அதுக்கப்புறம் சத்தியவதி என்ன பண்றாங்க அப்படின்னா, சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறந்தவர் வந்து வியாசர். எப்போ பிறந்தார் அப்படின்னா, பராசரர் வந்து ஒரு சமயத்துல அந்த கங்கை கரையில வரார். அப்போ சத்தியவதி அங்க இருக்காங்க. பராசரர் வந்து எல்லா அறிகுறிகளையும் பார்க்கிறார். மிகச்சிறந்த ஒரு மகான் அவதரிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த பெண் கிட்ட வந்து கேட்கிறார், இந்த மாதிரி இந்த சமயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகா புருஷன் அவதரிக்க வேண்டிய நேரம், நீ எனக்கு இது உதவி செய்த அப்படின்னாக்கா உனக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அப்போ சத்தியவதி வந்து, நான் வந்து திருமணம் ஆகாத பெண், நான் கன்னி பெண், என்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய கன்னித்தன்மைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய இந்த மீனவ பெண் உடம்பெல்லாம் ஒரே நாற்றமா இருக்கு, பட் உங்ககிட்ட இருந்து நல்ல சுகந்தமான நறுமணம் வரும், நீ புனிதமானவள் அப்படிங்கிறதுக்கு அதான் அடையாளம் அப்படின்னு சொல்றார். அதனால வியாசர் பிறக்கிறார். அப்போ வியாசர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, எப்போ என்ன சங்கடம்னாலும் சரி என்ன நினைச்சீங்கன்னா போதும், நான் வந்து அங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் வியாசர். அதனால இப்போ சத்தியவதி வியாசரை நினைக்கிறாங்க. அங்கேருந்து இமயமலையிலேருந்து வியாசர் வந்துடுறார். வந்து என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது சத்தியவதி சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வாரிசு இல்லை, இப்போ வந்து அரசாங்கத்துக்கு வாரிசு இல்லை, நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு கண்டிஷன் போடுறார். அவர் என்ன கண்டிஷன் போடுறார் அப்படின்னா, உன்னுடைய இளவரசிகளுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போய் பியூட்டி பார்லர்லாம் போய் இந்த மேக்கப்லாம் பண்ணிட்டுலாம் நான் வரமாட்டேன், நான் இமயமலையில் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் நான் அப்படியே தான் நான் வருவேன், என்னுடைய தோற்றத்தில் நான் எந்த மாற்றமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒருத்தவங்க அவரை பார்த்து பயந்துக்கிறாங்க. பாண்டு வெளிரி பிறக்கிறார். அம்பிகா அம்பாலிகா 2 பேர்ல யாரும். அப்போ ஒருத்தவங்க வந்து பார்க்க பிடிக்காம கண்ணை மூடிக்கிறாங்க. வியாசருடைய அந்த கரடு முரடான தோற்றத்தை பார்க்க பிடிக்காம அவங்க வந்து, ஏன்னா அவங்களாம் இளவரசிகள் இல்லையா, ஆடை ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்க, இளவரசன்னா அப்படி இருக்கணும். பட் இவர் காட்டுலேருந்து அப்படியே வர, ஜடா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே காட்டுவாசி மாதிரி அப்படி வரார். அதனால அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. திருதராஷ்டிரர் குருடரா பிறக்கிறார். இதெல்லாம் ஒரு அடுத்த வர விஷயங்கள். அப்போ திருதராஷ்டிரர் வந்து அரசனாக முடியாது, கண்ணு தெரியாதனால. பாண்டு தான் அரசனாகணும். பாண்டு அரசராக்குறாங்க. ஆனா பாண்டு அரசனாக என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ராஜ்யத்து மேல விருப்பம் இல்லை, எல்லாத்தையும் அண்ணா கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு காட்டுக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் காட்டுல போனதுக்கு அப்புறம் குந்தி மாதிரி 2 பேரு, குந்திக்கு அந்த வரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த தேவரை நினைச்சு அவங்க வந்து வழிபட்டாலும் அந்த தேவர் மூலமா குழந்தை பெற்றுக்கக்கூடிய வரம் குந்திக்கு இருக்கு. அப்போ பாண்டுவுக்கு ஒரு சாபம் இருக்கு, மனைவியோட இணைஞ்சார் அப்படின்னா அவருக்கு அந்த நேரமே அவருடைய உயிர் போயிடும் அப்படிங்கிற சாபம் பாண்டுவுக்கு இருக்கு. அதனால இணைய முடியாது, மனைவியோட இணைய முடியாது.
இந்த உலகத்துல வேற வழி கிடையாது, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வேற வழி கிடையாது. அப்ப என்ன செய்யறாரு, குந்தி மகாராணியுடைய வரத்தை வச்சு ஒரு குழந்தையா ஒரு தேவர், இப்ப வந்து தர்மராஜன் அப்படிங்கிற யம தர்மராஜன் மூலமா யுதிஷ்ட மகாராஜர் பிறக்கிறார், இந்திரன் மூலமா அர்ஜுனன் பிறக்கிறார், வாயு மூலமா பீமன் பிறக்கிறார், அதுக்கப்புறம் அஸ்வினி குமாரர்கள் மூலமா நகுல சகாதேவர்கள் பிறக்கிறாங்க. அதுலயும் வந்து மாதுரிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க சொல்லி பாண்டு வந்து கேட்டுக்கிறார். ஏன்னா மாதுரிக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு, தன்னுடைய முதல் அந்த இவங்களுக்கு குழந்தை இருக்கு, நமக்கு குழந்தை இல்லை, இயற்கையா அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது தானே. குந்திக்கு பிடிக்கல, இருந்தாலும் மாதுரிக்கு வந்து அவங்க சொல்றாங்க, அவங்களும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் இந்த மந்திரத்தை அப்படின்னு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க ஒரு குழந்தை இருக்கிறது மலடுக்கு சமம், 2 குழந்தை வேணுங்கிறதுனால அவங்க அஸ்வினி குமாரர்களை பிரார்த்தனை பண்ணி நகுல சகாதேவன் பிறக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாண்டு இறந்ததுக்கப்புறம் குந்தி மகாராணி குழந்தைங்களை கூட்டிட்டு எப்போ ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தாங்களோ அப்பையிலேருந்து பீஷ்ம தேவர் வந்து பாண்டவர்கள் மேல தனி பாசம். ஏன்னா தந்தை இழந்த குழந்தைகள் அப்படிங்கிறதுனால ரொம்ப தனியான பாசம். அதுவும் நல்ல ஒரு அருமையான குணமுடைய குழந்தைகள், நல்ல பக்தர்களா இருக்கக்கூடிய குழந்தைகள். அதனால அவங்க மேல அவருக்கு வந்து நிறைய பாசம் இருக்கு. பாசத்தை கொட்டி பீஷ்மர் வந்து அந்த குழந்தைகளை வளர்க்குறார். இதுக்கப்புறம் நம்ம இந்த யுத்தத்தை பத்தி இங்க நம்ம வந்து படிக்க போறோம். அதுக்கப்புறம் பீஷ்ம தேவர் வந்து என்ன அறிவுரைகள் சொன்னார், பீஷ்மர் வந்து யுதிஷ்ட மகாராஜருக்கு என்னென்ன அறிவுரைகள் சொன்னார், அதோட சுருக்கம் தான் பாகவதத்துல இருக்கு. ரொம்ப விரிவா வந்து மகாபாரதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு பீஷ்மருடைய அறிவுரைகள். ராஜ்ய தர்மம், ஸ்ரீ தர்மம், எல்லா தர்மத்தையும் உபதேசம் பண்றார் பீஷ்மர். ஸோ அதனால ரொம்ப அருமையான உபதேசங்கள் பீஷ்மருடையது. நம்ம அதை நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நல்லா கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு மாதாஜி. நல்ல மகாபாரதத்தை ஃபுல்லா கேட்ட மாதிரி. கதை கதை கதை. மகாபாரத கதை ரொம்ப நல்லா இருக்கு. மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Thank you, ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. மாதாஜி, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணினா அது கொலை. அதே ஆர்மியில வந்து அப்ரூவ் டு கில் சோல்ஜர்ஸ் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லினதுனால அந்த இது அக்செப்டட் அந்த மாதிரி. ஆமா. சரி, இப்போ பகவான் என்ன சொல்றாரு, அதான் தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். எங்க இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, வர்ணாசிரம தர்மப்படி, வர்ணாசிரம தர்மத்தை பகவான் தான் நிலைநாட்டுறார். எதுக்காக இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, யுதிஷ்ட மகாராஜர் அடுத்தது ஆட்சிக்கு வந்திருக்கணும். பாண்டுக்கு அப்புறம் யார் வரணும்? யுதிஷ்ட மகாராஜர் தானே வரணும். ஆனா துரியோதனனுக்கோ திருதராஷ்டிரருக்கோ விட்டு கொடுக்க மனமே இல்லையே. பாதி ராஜ்யத்தை கொடுத்தாங்க இல்லையா, காண்டவ பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு காட்டை கொடுத்தாங்க, போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் விதுரர் இவங்கெல்லாம் ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் பாதி ராஜ்யம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டவ பிரஸ்தம்னு ஒரு காட்டை கொடுத்தாங்க. அந்த காண்டவ பிரஸ்தத்தை அவங்க வந்து இந்திரபிரஸ்தமா மாத்திட்டாங்க, அருமையான ஒரு ராஜ்யமா மாத்திட்டாங்க. அதை பார்த்தும் பொறாமை, அதையும் நம்ம பிடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சூதாடத்துக்கு கூப்பிட்டு அவங்கள ஏமாத்தி அதையும் பறிச்சுக்கிட்டதுனால அங்கதான் பிரச்சனை. புரோபாதர் ஒரு பொருள் சொல்றார், 5வது கண்டத்துல ஒரு பொருள் சொல்றார், துரியோதனுடைய ஆட்சியில ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது, அவன் நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், மக்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா எங்க தவறு அப்படின்னா, யாருக்கு கிடைக்க வேண்டிய யார் உரிமையாளரோ அந்த உரிமையாளர்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பறிச்சதுதான் அவன் செய்த தவறு. அதுக்காகத்தான் இந்த யுத்தம் நடந்தது. நல்ல பிஸ்கட் சாப்பிடுங்க, தீஞ்சு பிஸ்கட் நம்ம திங்கணும் ஒரு மனசுலையா? அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா மாதாஜி? சோ அதனால தான் இந்த மிகப்பெரிய யுத்தத்துக்கான அடித்தளம் யாரு அப்படின்னா திருதராஷ்டிரனும் துரியோதனனும் தான். அதனால தானே பகவான் தூது போயிட்டு எப்படியாவது அந்த ராஜ்யத்தை அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயற்சியும் பண்றார். ஆனா அவங்க கேட்குற மாதிரி இல்லையே. ஈஷோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் எத்கிந்திய ஜகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதா மா கிருத்தக கஸ்ய ஸ்வித்தனம் அப்படின்னு.
எல்லாமே பகவானுடைய சொத்து, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. ஆனா பகவான் நமக்குன்னு ஒரு கோட்டா, நமக்குன்னு ஒரு பங்கு கொடுத்திருக்கார். அதோட நம்ம என்ன பண்ணணும்? திருப்தி அடையணும். அடுத்தவங்க பங்குக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த இது யாருடைய பங்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பங்குக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை நம்ம வந்து பறிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்க அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க, நமக்கு நம்ம இன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு, நமக்கு என்ன இருக்கோ அதான். அதனாலதான் வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அடுத்தவங்க கோட்டாவை நம்ம எடுத்துக்கூடாது. மற்றவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டு போகணும். நல்லா இருக்குன்னா நம்மளே எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கோட்டா என்னவோ அந்த கோட்டாவோட நம்ம என்ன ஆகணும்? திருப்தி அடையணும். அந்த திருப்தி இல்லாதனால தான் இன்னைக்கு என்ன ஆகுது? விவாகரத்தெல்லாம் ஆகுது. ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்னா அவங்க அதோட திருப்தி ஆகணும். இதுதான் பகவான் நமக்கு விதிச்சிருக்காரு, இதுதான் கோட்டா. இதுக்கு தாண்டி நமக்கு என்னோட அழகுக்கும் என்னோட நிலைக்கும் நான் இந்நேரம் வந்து இளவரசியா இருக்கணும் அப்படின்னா உனக்கு இல்லையே, அந்த பிராப்தம் இல்லையே. இருந்தா நீ இளவரசியா இருந்திருப்பியே? இல்லையே. என்ன உனக்கு கர்மா இருக்கோ அந்த கர்மாக்கு தான் உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்து நான் அப்படி இருந்திருப்பேன், நான் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ எப்போ அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிச்சாங்களோ அதனாலதான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது நடந்தது. அதுவும் பகவான் சொல்லி அர்ஜுனர் பண்ணு. ஆமா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொத்த மகாபாரத்தையும் ரொம்ப அழகா கடகடன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. சூப்பரா நல்லா தேங்க்யூ சொன்னீங்க. மாதாஜி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. நல்லா நிறைய ஒண்ணுடாம விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே வரிசையா அடுக்க கரெக்டா அப்படியே கொண்டு வந்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து மேலோட்டமா சொல்றோம், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கருத்துக்கள், நிறைய நீதிகள் ஒருத்தரையும் நிறைய இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க ஒரு மாதாஜி. அவுட்லைன் ரொம்ப மட்டும் தான் நம்ம இந்த பார்க்கணும். டயத்துக்கு நல்லா கடகடான்னு கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது மாதிரி நம்ம தேவைக்கு நமக்கு என்ன நம்ம கடவுள் கொடுத்திருக்காரு அதை ஏத்துக்கிட்டு திருப்தியோட வாழணும் அப்படின்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி மாதாஜி. உண்மையிலே நான் மனசு திருப்தியா இருக்கலாம். அடுத்தவங்களை பார்த்து பொறாமை இல்லாம, ஏக்கம் இல்லாம, என்னுடைய கோட்டா இதுதான், எனக்கு பகவான் இதான் கொடுத்திருக்கார். ஒரு சிட்டுக்குருவி வந்து அதுக்கு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு பறக்கும். இன்னொரு குருவி, ஊர்க்குருவின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அதோட அளவுக்கு பறக்கும். பருந்து எவ்வளவு மேல வேணா பறக்கும். ஆனா நம்ம வந்து ஊர்க்குருவி வந்து பருந்தை பார்த்து ஆசைப்பட்டு நான் அந்த மாதிரி பறக்கணும்னு நினைச்சா முடியுமா? அதோட மனசுல வந்து கவலை தான் இருக்குமே தவிர, ஏக்கம் தான் இருக்குமே தவிர திருப்தி இருக்காது. ஆனா இந்த ஈசாவாசியம் ஸ்லோகம் வந்து நம்மளுடைய முழுசா நம்மளை வந்து திருப்திப்படுத்தக்கூடியது. ஒரே ஒரு விஷயத்துல நமக்கு பேராசை இருக்கலாம். ஏன்னா நிறைய நாம சொல்லலாம், பகவானுக்கு நிறைய சேவை செய்யலாம் அப்படிங்கிற ஆசை, அது வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம். அது தவறே கிடையாது. அதே இயற்கையில கூட சொல்லுவாங்க, ஒரு வேப்ப மரம் வந்து வேப்பம் பழம் வருது, அது நம்ம வந்து ஏன் தென்னங்காய் வரமாட்டேங்க அப்படி யோசிக்கிறது கிடையாது. ஏன் நம்ம ஆப்பிளா வர அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. அதுக்குரியதை அது கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி மனிதர்களும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதுல முழு திருப்தியா இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே ரொம்ப கிடையாது. பிரச்சனையே இல்ல. உலகத்துல பிரச்சனைக்கே இடம் கிடையாது. ஆமா. ரொம்ப சந்தோஷமா தான். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.